சரி, இப்போ இந்த படத்தோட மைனஸ்க்கு வருவோம். இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்னா ஸ்கிரீன் பிளே. நல்லா காலியா இருக்கிற ரோட்ல ஆக்சிலரேட்டரை முறுக்கி ஸ்பீடா போலாம்னு பாக்குறப்ப நடுவுல ஸ்பீட் பிரேக்கர் வந்தா எவ்வளோ காண்டாகுமோ அப்படிதான் இருக்கு இந்த படத்துலயும். 2 சூப்பரான சீன் வருது, அடுத்து ஒரு மொக்க சீன் வருது. இப்படியே தான் படம் பூராவும் இருக்கு. நான் ஆரம்பத்துல இந்த படத்தோட கதைன்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னேன்ல, அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி போகாம இடையில ஃபேமிலி சென்டிமெண்ட் அது இதுன்னு எல்லாம் சேர்த்து படத்தோட ஸ்கிரீன் பிளேயை கெடுத்து வச்சிருக்காங்க. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் எல்லா சீன்களையும் லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. அது நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்குது. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். இந்த படத்தோட முதல் பாகம் தியேட்டர்ல பெருசா நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா ஓடிடில வந்ததும் எல்லாருக்கும் பிடிச்சது. அந்த வகையில இந்த படம் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருக்கு. ஓடிடில எந்த லட்சணத்துல இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான்